வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை எடுத்து அலச போறோம். ஜோசப் மர்ஃபி எழுதின உங்கள் ஆழ்மனதின் சக்தி, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குது, அந்த சக்தியை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை. 75 வயசான ஒரு விதவை பெண். அவங்களுக்கு சந்தோஷமா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு ஆலோசனைப்படி அவங்க தனக்குள்ளேயே இப்படி சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் கணவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய மருந்தாளுநரை சந்திச்சாங்க. 2 பேருக்கும் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்போ கேள்வி இதுதான். இது வெறும் தற்செயலா நடந்ததா, இல்ல நம்ம மனசோட ஆழத்துல ஒளிஞ்சிருக்கிற ஏதோ ஒரு சக்தியோட விளைவா? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள 2 மனம் இருக்கு. ஒன்னு யோசிக்கிற நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட். இன்னொன்னு கேள்வி கேட்காம நம்புற ஆழ் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற உறவு தான் நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம், செல்வம், உறவுகள்னு எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஓ, அப்ப அந்த 25 வயது பெண்மணிக்கு நடந்தது தற்செயல் இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா இல்ல. அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டா இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தெரியும். சரி, அந்த உறவை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம மனச ஒரு பெரிய கப்பல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நல்ல உதாரணம். நீங்க, அதாவது உங்க நனவு மனம் தான் அந்த கப்பலோட கேப்டன். நீங்க தான் கட்டளைகளை போடுறீங்க. உங்க ஆழ்மனம் அந்த கப்பல்ல இருக்கிற என்ஜின் ரூம்ல வேலை செய்யற மாலுமி மாதிரி. கேப்டன் என்ன கட்டளை கொடுத்தாலும் அது நல்லதா கெட்டதான கேள்வி கேட்காம அந்த மாலுமி அதை அப்படியே நிறைவேற்றுவார். சரியா சொன்னீங்க. அந்த மாலுமிக்கு தர்க்கம் தெரியாது. அப்படியா? ஆமா, கப்பலை பாறை மேல மோதுன்னு கேப்டன் சொன்னா கூட மாலுமி அதை செஞ்சுடுவான். இதே மாதிரிதான் நீங்க ஒரு தேர்வுக்கு முன்னாடி ஐயோ நான் தோத்துருவேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு திரும்ப திரும்ப நினைச்சா அந்த கட்டளைய ஆழ்மனம் எடுத்துக்கிட்டு அதை உண்மையாக்க வேலை செய்யும். இதனாலதான் ஹிப்னாசிஸ் கூட சாத்தியமாகுது. ஓ, ஹிப்னாசிஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்பந்தம் இருக்கு. ஹிப்னாசிஸ்ல என்ன நடக்குது? கேப்டன், அதாவது உங்க பகுத்தறியும் நனவு மனதை தற்காலிகமா தூங்க வச்சுட்டு மாலுமி கிட்ட, அதாவது ஆழ்மனத்துக்கிட்ட நேரடியா யோசனைகளை விதைக்கிறாங்க. அப்போ இது எதிர்மறையா மட்டும் இல்லாம நேர்மறையாவும் வேலை செய்யணும் இல்லையா? நிச்சயமா. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு வயசான அம்மாவுக்கு வயசாகிறதால ஞாபக சக்தி குறைஞ்சிடும்னு ஒரு பயம் இருந்துச்சு. இது நிறைய பேர் இருக்கிற பயம்தான். ஆமா. ஆனா அவங்க இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலா, இல்ல என் ஞாபக சக்தி நாளுக்கு நாள் இன்னும் கூர்மையா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தனக்குத்தானே தினமும் சொல்லிக்கிட்டாங்க. அதனால என்னாச்சு? என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச காலத்துல அவங்களோட ஞாபக சக்தி நிஜமாவே முன்ன விட நல்லா இருந்துச்சு. இது வேற நம்பிக்கை இல்ல, நம்ம எண்ணங்கள் நம்ம மூளையோட செயல்பாட்டையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. இந்த அடுத்த விஷயம் நான் படிக்கும்போது நம்பவே முடியல. மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஜேம்ஸ் எஸ்டேல்னு ஒரு ஸ்காட்டிஷ் சர்ஜன் இருந்திருக்கார். ஆமா, 1840கள்ல. அவர் கிட்டத்தட்ட 400 அறுவை சிகிச்சைகளை மயக்க மருந்தே இல்லாம வெறும் மனமயக்க மருந்து வச்சு பண்ணிருக்கார். இது எப்படி சாத்தியம்? இதுதான் ஆழ்மனத்துக்கும் உடம்புக்கும் இருக்கிற நேரடி தொடர்புக்கு மிகப்பெரிய ஆதாரம். டாக்டர் எஸ்டேல் என்ன செஞ்சாருன்னா, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி தன் நோயாளிகள் கிட்ட அவங்க ஆழ் மனசுல பதியற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாரு? உங்களுக்கு எந்த வலியும் தெரியாது, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அந்த வார்த்தைகளை நோயாளிகளோட ஆழ்மனசு முழுசா நம்பினதால அவங்க உடல் வலியையும் நோய் தொற்றையும் எதிர்த்து போராடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல மத்த அறுவை சிகிச்சைகளை விட இவரோட இறப்பு விகிதம் வெறும் 2-3% தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இது கேக்குறதுக்கு பிளசிபோ விளைவு மாதிரி இருக்கே. அதாவது ஒரு சாதாரண சர்க்கரை மாத்திரைய இது பெரிய மருந்துன்னு நம்ப வச்சு கொடுத்தா அது வேலை செய்யற மாதிரி இந்த புத்தகம் சொல்றது அந்த பிளசிபோ விளைவோட ஒரு மேம்பட்ட வடிவம் தானா? அருமையான கேள்வி. ஆமாங்க, இது பிளசிபோ விளைவோட அடிப்படை தத்துவம் தான். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன அது? பிளசிபோல டாக்டர் உங்களுக்கு வெளியில இருந்து ஒரு நம்பிக்கையை தர்றாரு. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த டாக்டரே நீங்க தான். ஓ, நாமளே நமக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கலாம். சரியா சொன்னீங்க. உதாரணமா, நாக்குவாதம் பேச முடியாத ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறார். டாக்டர் ஒரு சாதாரண தெர்மாமீட்டர் அவர் வாயில வச்சு, இது ஒரு அதிசயமான புது கருவி, இது உங்க நாக்க சரி பண்ணிடும்னு சொல்றாரு. அத நம்பின அடுத்த சில நிமிஷத்துல அந்த நோயாளியால நாக்க அசைக்க முடியுது.
இங்கே தெர்மாமீட்டர் எதையும் செய்யல. அவரோட ஆழ்மனம் குணமாகும் என்ற கட்டளையை ஏத்துக்கிட்டதால உடம்பு அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. சரி, இதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த சில நுட்பங்கள் இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல கடந்து செல்லும் நுட்பம், பாஸ்ஓவர் டெக்னிக். ஒரு சின்ன பொண்ணுக்கு தொண்டை வலினா ஐயோ வலிக்கிறதே அன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த வலி விலகி போய் கொண்டிருக்கிறது, இது மறைந்து கொண்டிருக்கிறதுன்னு திரும்ப திரும்ப சொன்னா 1 மணி நேரத்துல அவளுக்கு சரியாயிடும்னு சொல்லப்படுது. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங்கை விட எப்படி வித்தியாசமானது? நல்ல கேள்வி. வித்தியாசம் அந்த இயக்கத்துல இருக்கு. எனக்கு வழி இல்லன்னு சொல்றது ஒரு நிலையான கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, ஆனா வழி விலகி செல்கிறதுன்னு சொல்லும்போது உங்க ஆழ் மனசுக்கு ஒரு வேலையை கொடுக்கறீங்க, ஒரு செயல்முறைய தொடங்க சொல்றீங்க. ஓ, அது ஒரு ப்ராசஸா மாறுது. ஆமா, அது ஒரு செயலற்ற நம்பிக்கையிலிருந்து ஒரு செயலில் உள்ள செயல்முறையா மாறுது. அடுத்து கற்பனை நுட்பம், விஷுவலைசேஷன் டெக்னிக். இது வெறும் கனவு காண்பது மாதிரி இல்லையா? இல்ல, இது ரொம்ப ஆழமானது. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா உணர்வு பூர்வமா கற்பனை செய்யும்போது உங்க மூளை நிஜத்துல அது நடக்கிறதுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசத்தை பார்க்க திணறும். அப்படியா? ஆமா, நீங்க வாங்க நினைக்கிற வீட்டோட படத்தை உங்க போன் வால்பேப்பரா வைக்கிறது, அந்த வீட்ல நீங்க வாழ்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மனசுல ஓட்டி பார்க்கறது, இதெல்லாம் உங்க ஆழ் மனசுக்கு ஒரு தெளிவான இலக்க கொடுக்குது. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதேதான், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வேலை செய்யுது. கடைசியா தூக்க நுட்பம், ஸ்லீப்பிங் டெக்னிக். இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஏன்? ஆமா, ஏன்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அரை தூக்க நிலைக்கு ஹிப்னோகாஜிக் நிலைன்னு பேரு. ஹிப்னோகாஜிக்? ஆமா, அந்த நேரத்துல நம்ம நனவு மனசோட தர்க்கரீதியான தடுப்பு, அதாவது கிரிட்டிக்கல் ஃபில்டர் கிட்டத்தட்ட அணைஞ்சு போயிடும். ஓ, அப்போ நம்ம ஆழ்மனம் ரொம்ப கிரகிக்கிற தன்மையோட இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்ப நீங்க சொல்ற யோசனைகள் எந்த விதமான கேள்வியும் இல்லாம நேரடியா ஆழ் மனசுல பதியும். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ, நல்ல ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம், அதை நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி உணர்ந்து திரும்ப திரும்ப நினைக்கிறது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உடல் நலத்தை குணப்படுத்துற அளவுக்கு ஆழ்மனம் சக்தி வாய்ந்ததுன்னா நம்மளோட நிதிநிலையையும் அதனால மாத்த முடியுமா? பணங்கிறது முற்றிலும் ஒரு வெளிப்புற விஷயமாச்சே. இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நிதி நிலையும் நம்ம உள் மனநிலையோட பிரதிபலிப்பு தானே சொல்லுது. நூலாசிரியரோட நண்பர் ஒருத்தர் வருஷத்துக்கு $75,000 சம்பாதிச்சிருக்கார். அவர் தாராளமா செலவு பண்ணி 9 மாசம் உலகத்தையே சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. திரும்பி வந்து பார்த்தா அவரை விட திறமையான அவரோட சக ஊழியர்கள் எல்லாம் குறைஞ்ச சம்பளத்துல அதே வேலையில இருக்காங்க. காரணம் என்ன? காரணம், அவங்களுக்கு பெரிய கனவுகள் இல்ல. அவங்க தங்களோட தற்போதைய நிலையை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவரோ தான் இன்னும் அதிகமா சம்பாதிக்க தகுதியானவன்னு ஆழ்மனசுல ஆழமா நம்புனான். இதுல ஒரு முக்கியமான மனத்தடை பத்தி பேசப்படுது. பணம் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேருங்கிற எண்ணம். ஆமா, இது பல பேர் மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். நீங்க பணத்தை ஒரு கெட்ட விஷயமா, ஒரு எதிரியா பார்த்தா அதை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க முடியும்? அதுவும் சரிதான். நம்ம கப்பல் மாலுமி உதாரணத்துக்கே வருவோம். பணம் ஒரு ஆபத்துன்னு கேப்டன் நம்புனா மாலுமி என்ன செய்வார்? பணம் இருக்கிற திசையிலிருந்து கப்பலை திருப்பிடுவார். அதேதான். அதனால பணத்தை ஒரு நல்ல கருவியா, ஒரு நண்பனா பார்க்கணும். நான் பணக்காரன் ஆகிறேன், எனக்கு லாபம் பெருகிறதுன்னு தொடர்ந்து சொல்றதோட உங்க ஆழ்மனம் அதுக்கு தர்ற புது யோசனைகள் மேல வேலை செய்வதும் முக்கியம். வெற்றிக்கு ஒரு 3 படிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 1, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு சந்தோஷம் தர்ற வேலையை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். 2, அந்த துறையில ஒரு நிபுணரா ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுல அறிவை வளர்த்துக்கோங்க. 3, நீங்க செய்யறது உங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். இந்த 3வது படி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க நோக்கம் சுயநலமா இல்லாம மத்தவங்களுக்கும் சேவை செய்யறதா இருக்கும்போது பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு அதிகமா உதவும்னு சொல்லப்படுது. இதுக்கு சிறந்த உதாரணம் டெஸ்லா போன்ற விஞ்ஞானிகள். சொல்லுங்க. அவங்க ஒரு கருவியை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை முழுசா மனசுலயே கற்பனை செஞ்சு வடிவமைப்பாங்க. அதுல இருக்கிற குறைகளை மனசுக்குள்ளேயே சரி செஞ்சு எல்லாம் சரியா வந்த பிறகுதான் நிஜத்துல அதை உருவாக்குவாங்க. ஆமா, இது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தினதோட ஆழ்மனம் ஒரு எவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்கும் கருவின்னு காட்டுது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் பயன்படும். உதாரணமா, அலாரம் இல்லாம காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னா, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் காலையில 6 மணிக்கு எந்திரிப்பேன்னு உங்க ஆழ் மனசுக்கு உறுதியா கட்டளை கொடுத்தா போதும். இந்த நுட்பம் எப்பவுமே தோற்காதுன்னு ஆசிரியர் சொல்றாரு.
இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஆழ்மனம் நம்ம கட்டளைகளை எவ்வளவு துல்லியமா பின்பற்றுதுன்னு காட்டுது. ஆமா. இதோட மன்னிப்பு பத்தியும் இந்த ஆதாரம் ரொம்ப அழகா சொல்லுது. சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஒரு மேற்கோள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அன்பு கிடைக்காத போது அவனோட ஆன்மா மெதுவா செத்துடுது. ஆனா ஒருத்தரை மன்னிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. ஒருத்தர் நமக்கு பெரிய துரோகம் பண்ணியிருந்தா அந்த வெறுப்ப மனசுல எடுக்கிறதுக்கு இந்த புத்தகம் ஏதாவது நடைமுறை வழியை கூறுதா? கண்டிப்பா. மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக நீங்க செய்யற விஷயம் இல்ல, அது உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிற பரிசுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நமக்காக நாம செஞ்சுக்கிற பரிசா? ஆமா, ஒருத்தர மன்னிக்காம வெறுப்ப மனசுல வச்சிருக்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அந்த இன்னொருத்தர் சாகணும்னு எதிர்பார்க்கறது மாதிரி. வாவ்! நீங்க ஒருத்தர மன்னிக்கும்போது அவங்கள விடுவிக்கிறது இல்ல, உங்க மனசிலிருந்து அந்த எதிர்மறை சுமையை இறக்கி வச்சு உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறீங்க. இது எதிர்மறை எண்ணங்களுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்து. பயத்தை ஜெயிக்கிறத பத்தியும் இதே மாதிரி ஒரு நுட்பம் சொல்லப்பட்டிருக்கு. மேடை பயத்தால 3 முறை தோத்து போன ஒரு பாடகி இருந்தாங்க. அவங்க தினமும் 3 வேளை தன்னை ஒரு ரூம்ல தனியா பூட்டிக்கிட்டு கண்ணை மூடி இப்படி கற்பனை செஞ்சாங்க. நான் மேடையில நிக்கிறேன், மக்கள் என் பாட்டை கேட்டு கைத்தட்டுறாங்க, என் குரல் அற்புதமா இருக்கு. அவங்க ஒரு புது மனக்காட்சியை உருவாக்குனாங்க. ஆமா, இந்த நேர்மறையான மனக்காட்சியை திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்தாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, அவங்க தன்னோட பழைய எதிர்மறையான மனப்பதிவை ஒரு புது நேர்மறையான பதிவை கொண்டு மாத்துனாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. அத ஓவர் ரைட் பண்றாங்க. கடைசியா அவங்க மேடையில ஏறி பாடும்போது அவங்க ஆழ் மனசுல அந்த புது பதிவு தான் ஓடுச்சு. அதனால பயம் இல்லாம அற்புதமா பாடி மக்களை மயக்குனாங்க. ஆமா, உங்களுக்கு எது பயமோ அதை தவிர்க்காம அதை நீங்க வெற்றிகரமா செய்யற மாதிரி மனசுல கற்பனை செய்யறது தான் பயத்தை ஜெயிக்கிறதோட ரகசியம். கடைசியா திருமண உறவுகள் பத்தி. சந்தோஷங்கிறது உங்க துணை உங்களுக்கு கொடுக்கற விஷயம் இல்ல, அது உங்க சொந்த பொறுப்புன்னு சொல்லப்படுது. ஆமா, அது மட்டும் இல்ல, உறவுல பிரச்சனை வரும்போது நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்க தயங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அது ரொம்ப முக்கியம். ஆமா, நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு உறவு பிரச்சனைகளை நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ விவாதிக்கிறது. அவங்க பெரும்பாலும் எதிர்மறையான ஆலோசனைகளை தான் தருவாங்க. அது உறவை இன்னும் மோசமாக்கிடும். நிச்சயமா. உங்க திருமணத்தை பத்தி நீங்க எதிர்மறையா நினைக்க ஆரம்பிச்சா உங்க ஆழ்மனம் அதை நம்பி ஒரு நாள் அது நிஜமாகிடும். அதனால உங்க துடை மற்றும் ஒரு நிபுணரை தவிர உங்க உறவு பிரச்சனைய வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உங்க உறவை பத்தி நேர்மறையா நம்புறது ரொம்ப முக்கியம். ஆஹா, இவ்வளோ நேரம் நாம பேசுனதை சுருக்கமா சொன்னா, உங்க எண்ணங்கள் தான் உங்க ஆழ்மனதை நிரல்படுத்துகிற நிரல். ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஆமா, அந்த ஆழ்மனம் தான் உங்க ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், ஏன் உங்க முழு வாழ்க்கையுமே கட்டுப்படுத்துது. திறவுகோல் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்னவாக ஆக நினைக்கிறீர்களோ அதை முழுசா நம்பி தொடர்ந்து அந்த நேர்மறையான நம்பிக்கையை தக்க வச்சுக்கிறது. சரியா சொன்னீங்க. இதுல மையச் செய்தி என்னன்னா, நம்ம மனசுல தானா ஓடுற எண்ணங்களை அப்படியே ஏத்துக்காம அதை கட்டுப்படுத்தணும். ஆமா, நாமளே நமக்கு வேணுங்கிற மாதிரி நோக்கத்தோட நம்ம மனசை நிரல்படுத்துறதுக்கு மாறுறதுதான். இது நம்ம உள் உரையாடலோட கட்டுப்பாட்டை நம்ம கையில எடுத்துக்கிறது மாதிரி. அப்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையோட போக்கையே நம்ம மாத்தி எழுதலாம். நிச்சயமா. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த 75 வயது பெண்மணியின் கதை, டாக்டர் எஸ்டெர்லின் அறுவை சிகிச்சைகள், நாக்குவாதம் சரியான நோயாளி, மேடை பயத்தை ஜெயித்த பாடகி, இவை எல்லாமே நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது. இது தற்செயல் இல்ல. ஆமா, இது தற்செயல் இல்ல. இது ஒரு முறைப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் சொல்லுது, ஒவ்வொரு 11 மாசத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் முழுசா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள உங்க உடம்பே முழுசா மாற முடியும்னா, உங்க மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கெட்ட பழக்கங்களோட நிரந்தர தன்மை பத்தி அது என்ன சொல்லுது? நீங்க நினைக்கிறது மாதிரி அவை அவ்வளவு நிலையானவையா? இல்ல, நீங்க கொடுக்க போற ஒரு புது கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பழைய வடிவங்களா? யோசிச்சு பாருங்க.